சேலத்தில் மாற்றுத்திறனாளிகள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓமலூர், வாழப்பாடி, ஆத்தூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகள் இலவச பட்டா வழங்க வேண்டுமென பலமுறை ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வுரிமை நல சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 30க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே கள்ளசந்தையில் மது விற்பதை தடுக்க கோரி கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி VAO அலுவலகம் முன்பாக தீக்குளிக்க முயன்றார். ஆலிவாய்க்கால் பகுதியில் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் அதிகாலை 4 மணியிலிருந்து விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதை தடுக்க கோரி பார்வை மாற்றுத்திறனாளி ரவிச்சந்திரன் என்பவர் VAO அலுவலகம் முன்பு உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அங்கிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே சொத்து தகராறில் தந்தையை அரிவாளால் வெட்டி கொலை செய்த மகனை போலீசார் தேடி வருகின்றனர். பெருமாள் மடையைச் சேர்ந்த 85 வயது முதியவர் உலகனிடம் அவரது மகன் மணிமாறன் சொத்துக்களை எழுதி தர கேட்டுள்ளார். அதற்கு உலகன் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரத்தில் இருந்த மணிமாறன் வீட்டினுள் தூங்கிக் கொண்டிருந்த உலகனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் தப்பியோடிய மணிமாறனை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் போலி பதிவு எண் கொண்ட வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்தனர். குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம், காட்பாடி செல்லும் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது விதிகளை மீறியதாக 100க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதித்தனர். இந்நிலையில் வாகன தணிக்கையின் போது போலி பதிவு எண் கொண்ட 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூரில் புதிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும், சட்டத்தை சமஸ்கிருத மொழியிலும் இந்தி மொழியிலும் மாற்றம் செய்வதற்கான சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 10ஆம் கட்ட அகழாய்வில் மீன் உருவம் பொறிக்கப்பட்ட 2 சுடுமண் பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கீழடியில் தற்போது வரை 2 குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முதல் குழியில் இருந்து 58 சென்டிமீட்டர் ஆழம் மற்றும் 96 சென்டிமீட்டர் ஆழத்தில் முன்னோர்கள் பயன்படுத்திய மீன் உருவங்கள் பொறிக்கப்பட்ட 2 சுடுமண் பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெலாக்கோட்டை பகுதியில் உள்ள வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 6 நாட்களாக கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மக்கள் வெள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நெலாக்கோட்டை பகுதியில் உள்ள வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும், தொடர்ந்து கனமழை பெய்தால் வீடுகள் இடிந்து சேதமடைந்துவிடும் என்றும் மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே விநாயகர் சிலை பறிமுதல் செய்யப்பட்டதால் வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. மாளிகைமேடு பகுதியில் பொது இடத்தில் பட்டியலின மக்கள் விநாயகர் கோவில் கட்ட மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் பட்டியலின மக்கள் விநாயகர் சிலையை வைத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் விநாயகர் சிலையை பறிமுதல் செய்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பட்டியலின மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் இரும்பு கடைக்காரரை தாக்கிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முசிறி வேளாங்கணத்தம் சாலையில் சரவணன் என்பவர் பழைய இரும்பு கடை வைத்துள்ளார். கடந்த 23ஆம் தேதி அங்கு காரில் வந்த 4 பேர் தங்களது தோட்டத்தில் இருந்த மின்சார மோட்டாரை காணவில்லை என்றும், யாரேனும் விற்பனைக்கு கொண்டு வந்தார்களா என்றும் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தினர். இதில் காயமடைந்த சரவணன் மற்றும் அவரது தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சரவணன் கொடுத்த புகாரின் பேரில் கண்ணன், ரமேஷ் ஆகிய இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சாலையோர வனப்பகுதியில் 2 புலிகள் படுத்திருப்பது போன்ற வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியின் புலிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறையினர் ஆங்காங்கே கேமராக்கள் பொருத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ராமரணை என்ற வனப்பகுதியில் சாலை ஓரத்தில் 2 புலிகள் படுத்திருந்ததை அந்த வழியே சென்ற வாகன ஓட்டி வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார். இதையடுத்து வனப்பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு செல்லும் மக்கள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.
செங்கல்பட்டில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து செங்கல்பட்டில் மதுவிலக்கு மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதை ஒழிப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியும் முழக்கங்கள் எழுப்பியும் சென்றுள்ளனர். மேலும் பேரணியில் கிராமிய கலைஞர்கள் நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே கணவனை தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு மனைவி தப்பியோடியுள்ளார். கல்குத்தான்பட்டியில் உள்ள தனியார் செங்கல் சூளையில் சுப்பிரமணி என்பவர் மனைவி மற்றும் உறவினர்களுடன் தங்கி பணியாற்றி வந்தார். இந்நிலையில் சுப்பிரமணிக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்படுவதாகவும் அதனால் ஆத்திரத்தில் இருந்த மனைவி சுப்பிரமணியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளார். தகவலை அடுத்து போலீசார் தப்பியோடிய சுப்பிரமணியின் மனைவி, அவரின் தங்கை மற்றும் தங்கை கணவரை தேடி வருகின்றனர்.